நெல்சன் வெங்கடேஷ் இயக்கத்தில் டிஎன்ஏ சினிமாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்று நம்ம சேனலில். இவர் ஏற்கனவே ஒரு நாள் குத்து அட்டகத்தி தினேஷ் வச்சு எடுத்தார், எஸ் சூர்யா வச்சு மான்ஸ்டர் எடுத்தார், அப்புறம் பரவான படம்னு ஒன்று எடுத்தார். எல்லா படமே ஒரு ஹிட் படம் தான் அவருக்கு எடுத்த படம் எல்லாமே. இதில் இப்போ அதர்வா வச்சு நம்ம டிஎன்ஏ படம் வந்திருக்கு. நிமிஷா மேடம் நடிச்சிருக்காங்க, ரமேஷ் நடிச்சிருக்காரு. இவர் சமீபத்தில் இருந்து எல்லா உடனே நடிப்பு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. சக்திவேல் பாலாஜி சார் நடிச்சிருக்காரு. இவர் காதல், கல்லூரி, சாமுராய் படம்லாம் டைரக்ட் பண்ணவர். நம்ம சேட்டன் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம். அதர்வா ஒரு காதல் ஃபெயில் தோல்வியாக காமிக்கிறாங்க படத்தில். அவர் தம்பிக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் காதல் தோல்வியில் பயங்கரமாக குடிக்க அடிக்டாகவும், போதைக்கு கடுமையாக அடிக்டாகவும், கஞ்சா பயங்கரம் போட்டு ரொம்ப பிரச்சனையாயிருது வீட்டில். அவரால் தம்பி கல்யாணம் நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இவர் திருந்தினாதான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைச்சர் வந்திருக்கு. இந்த பொண்ணு தான் நம்ம கதாநாயகி. சிறு குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு மனநீதான பிரச்சனையை அதிகமாக கொடுக்கறனால இவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மாப்பிள்ளை பார்த்து இவங்களுக்கு தள்ளி தள்ளி போகும். கடைசியாக நமக்கு அதர்வாவும் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணுற மாதிரி காம்பினேஷன் வரும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிச்சிரும். அதர்வா ரொம்ப பிடிச்சிரும், இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடுத்த சமயம் கல்யாணம் வச்சுருவாங்க. கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் தெரியும் இந்த பொண்ணு கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன போது, இல்லை வேண்டாம் இவங்க தான் என்னுடைய மனைவி, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சது ஒரு பாட்டுக்கு போகும். அப்படி ஜாலியாக ஒரு வருஷம் போகுது. அப்புறம் இவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறகு. இந்த குழந்தைய பார்த்துக்கிடுங்க. இந்த குழந்தைய கையில் கொடுத்த 5 நிமிஷத்துல இந்த குழந்தைய இந்த இவங்கள்ட்ட தூக்கிட்டு போயிடுவாங்க. குளிப்பாட்டிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கும்போது இந்த பாட்டியை நோட் பண்ணிவிடுங்க கேட்டிங்களா, படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய இப்படி கொடுக்கும் போது தான் தெரியும் இது என்னுடைய குழந்தை இல்லைங்க, நான் பார்த்த குழந்தை ஃபஸ்ட்டு என்கிட்ட தந்தது வேற, இப்போ என்கிட்ட தந்தது குழந்தை வேற அப்படின்னு சொல்லி படம் இதுலேருந்து கதை ஸ்டார்டிங் ஆகுது. இதுக்கப்புறம் தாங்க அந்த படம் வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க இந்த டீம். எல்லாருடைய நடிப்பும் சரி, இடங்களாகட்டும் சரி, சண்டை காட்சிகள் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பிஜிஎம் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்கு. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொன்னால் எனக்கு இந்த 3 பாட்டு இருக்குது. 3 பாட்டு ஆவரேஜாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த படத்துலலாம் பாட்டு நல்லாயிருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குங்க. மற்றபடி பிஜிஎம் எல்லாம் கூட கொஞ்சம் பழைய படத்துல காப்பி அடிச்சிருக்காங்க. விக்ரம் படத்தில் பிஜிஎம்லாம் தூக்கி உள்ள சொல்கிற மாதிரி தெரியுது. சண்டை காட்சிகள் 4 ஃபைட் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அனைவரும் கண்டிப்பாக கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் இது. அதனால் நீங்கள் பாட்டெல்லாம் ஒன்றும் மைண்ட் பண்ணிக்கிற வேண்டாம். நல்ல நல்ல தகவல் இந்த படத்தில் நம்மளுக்கு இந்த நெல்சன் சொல்லியிருக்காரு. குழந்தைய கடத்தினா எங்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ரொம்ப தத்துரமாக நிதானமாக நிறுத்தி அழகாக அந்த 9 மெழுகுத்திரிகள் ஷாம் நடித்த படத்துக்கு அப்புறம் குழந்தை திருட்டை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கை குழந்தைய வச்சுருக்காங்க சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தோட கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான படம் இது. கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம நாட்டில் என்னெல்லாம் நடக்கிறது ரொம்ப தத்துவமாக அழகாக காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். அதுக்காகவே அந்த படத்துக்கு 10க்கு 10 மார்க் போட்டுடலாம். சாங்ஸ் எல்லாம் விட்டுங்க, பிஜிஎம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த படம் நல்ல ஒரு மெசேஜ் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கே இந்த படத்துக்கு பெரிய பாராட்டுகள். நான் பார்த்து ரொம்ப மிரண்டுட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கா அப்படின்னு. நடக்கும் தெரியும், ஆனால் அதை எவ்வளோ தூரம் எதுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க, என்னெல்லாம் எப்படி நடக்கிறது அவ்வளோ தத்துவமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு கிழவி சொன்னேன், அந்த கிழவியை இந்த கேரக்டர் அவ்வளோ பவ்யமாக இருக்கும். அவள் தான் தூக்கிட்டு போன்னு தெரியும். போலீஸில் அரெஸ்ட் பண்ணி அவனை விசாரிக்கும் போது அவள் திமிராக பேசுகிற பேசும் பாருங்க, நமக்கே சென்னையில் 4 இங்கிலீஷ்லாம் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஎன்ஏ படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். எங்கே குழந்தைகளுக்கு கோயிலுக்கு கூட்டு போனாலும் சரி, எந்த ஒரு பொது இடங்கள் போனாலும் சரி, கவனமாக வச்சுக்கிடுங்க. அந்த படம் பார்த்த பிறகு அந்த எண்ணம் எல்லாத்துக்குமே வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்த படத்தை பற்றி அடுத்த ஒரு படம் வந்திருக்கு. 11 படத்தில் நடிச்சிருக்க நவீன் சந்திரா படம் ஒன்று வந்திருக்குங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் அதை அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் என்ன படம்னு. ஓகே, பாய். இது அதர்வாக்கு ரொம்ப முக்கியமான படம். முரளி இல்லாத குறைய அவர் இந்த படத்தில் நம்மளுக்கு தீர்த்து வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அவருடைய ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஸ்கில்ஸ் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த படத்தை பற்றி பேசலாம். பாய்.